இருந்தால் போதுமானது. எனக்கு பேருந்தை பிடிக்க முடியுமா? காத்திருக்கவும், என்னை காத்திருக்கவும். நான் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறேன். பிரிட்னி எங்கே? நாங்கள் இருக்க போகிறோம். பள்ளிக்கு சென்று கொள்ள வேண்டும். நான் இங்கே இருக்கிறேன். நீங்கள் நலமா? இங்கே நான் நன்றாக இருக்கிறேன். ஹாய். நீங்க மெதுவா பேச முடியுமா? நான் எனது உதட்டில் படுக்கிறேன். அப்பப்பா, நான் இப்போது ஜோக்கர் மாதிரி இருக்கிறேன். நன்றி. அல்லது சரி, நான் உன்னை அடித்தேன். பஸ் நிறுத்துங்கள். அந்த பாட்டி சாலையை கடப்பதை காணவில்லையா? ஹலோ டிரைவர், நாங்கள் உங்களுடன் வரலாமா? பள்ளி பஸ் பள்ளி குழந்தைகள் மட்டுமே. சரி பாட்டி, உள்ள வாருங்க. பாட்டி, நான் இங்கே. நீ பொப்பாட்டி இந்த இடத்தியா? என்னை பற்றி என்ன? இங்கே சிறிய புண்கை ஏற்பட்டிருக்கிறது. ஆஹா, வாங்க. எந்த கேபமும் இல்லை. என் செலமே சாப்பிடு. அடடே, ஏன் எல்லாம் அசைகிறது? நான் ஓட்டுநரிடம் பேசுறேன். அதுதான் பேருந்தை ஓட்ட போதுமானது இல்ல. பாட்டி, அடுத்தது பஸ். சரி, உங்கள் உணவை பண்ணுங்க. பெண்களுக்கு பாருங்கள், அது ஸ்பைடர்மேன். ஆச்சரியம், அவன் நம் ஹீரோ. லேடீஸ், இங்க யாருக்கு எனது உதவி தேவை? ஆனா நம்ம பள்ளிக்கு போகணும். இல்ல பேய். நிபந்தனை, நான் உங்களோட வருவேன். அந்தோ என் ஆயுதம். முதலாளி சிரித்தார். நான் தான் எப்படி வாங்க வாங்க, நன்றி. ஓ, இன்னொரு பஸ். ஸ்பைடர்மேன், நான் பஸ்ஸில் ஏற முடியுமா? இது பள்ளி குழந்தைகளுக்கே, சூப்பர் ஹீரோக்களுக்கு இல்ல. நான் சொன்னேன் இல்ல. எதிர். சரி, நான் சவாரி செய்வேன். நான் சொன்னேன், இங்கிருந்து போய்விடு. நான் முட்டாள்தானா நினைக்கிறீங்களா? ஓ ஆம், நான் கூரையிலே ஓட்டி விடுகிறேன். நான் சொன்னது போல. சரி, நீ என்னிடமிருந்து விலகி இருக்கலாம். நம்ம வெகு வேகமா போறோம். எனக்கு கடல் நோய் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்னை வாங்கி எடுக்க யாருக்கு முடியவில்லை. நானும் கூட. நன்றி. என்னை இரட்சிக்கவும். நான் கெட்டாக உணர்கிறேன். நானும் அப்படித்தான். தலைவர் நடவடிக்கை எடுக்க முடியுமா தயவு செய்து? ஓ, நானும் கூட. ஓ, யாராவது ஜான்லை திறக்கவும். விரைவாக. நம்மள ரெக்கு ரொம்ப அழுத்து போகல. வணக்கம். சரி, உள்ள வாருங்க. அப்படிப்பட்ட முறையில் மீண்டும் என்னை பயமுறுத்தாதீர்கள். நான் உங்களை பிஜ்னா அடிக்க போனேன். அது நக்கல். எனக்கு தெரியாது. பொம்மையுடன் நடனமாட ஜென்யோயாங். என்ன நடக்கிறது? என் கை. உதவுங்கள், நான் என்னோட பொறுப்பு இல்ல. ஓஸ், இல்லை. கல்லறை ஓட்டுனர். இல்லை இல்லை இல்லை, விடு, நான் ஓட்டுகிறேன்.
கவிதாச்சு. வணக்கம் அனைவருக்கும். என் சந்தாதாரர்களே, பெரிட்னி உங்களுடன் இருக்கிறேன். இன்று பள்ளி பஸ் பற்றி மதிப்பீடு செய்கிறேன். உங்கள் பார்வைக்கு இது நம் ஓட்டுநர். மேலும் இங்கே பல குளிர்ச்சியான பொத்தான்கள் உள்ளன. மேலும் சாரதி சக்கரம் உள்ளது. பார்த்து அலு. முடிவுக்கு அது தோற்று அமைதியும் நிம்மதியும். ஓ, என்ன நடக்குது? அனைவரும் நடனம் ஆடுவதாக இருக்கும் பள்ளி விழா. ஒரு பாட்டி இல்ல, எனக்கு மீண்டும் அழைப்பு வரலை என்று. அருமை, இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆமா, நான் ஒப்புக்கொள்கிறேன். என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? ஐ, பஸ்ஸை யார் ஓட்டுகிறார்? ஆஹா, ஆமா. ஆமாம், நாம் உணர்கிறோம். மிகுந்த வருந்துகிறேன் உங்களுக்காக. ஹே, இங்கே ஒரு பஸ் இருக்கு. நீங்கள் எங்களை ஒட்டி கொண்டு செல்வீர்களா? ரகசியன. நன்றி. நான் எவ்வளவு நேரம் அவள் நம் காத்திருக்க பொறுமையை முடியும்? என்று சைம். சொல்கிறாள். என்ன யூஷன் கேடன் ட்ரோஸ் ஆஃப் ரெண்டர்டான். தாது பிரியடியா. அலுப்பாக இருக்கு. இது பேரழிவு. ஆஃப். அஞ்சாதே, என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். சத்தியமா? பெட்ரோலை தயாரிக்க சோர்ல டேங்கில் கலக்கணும். நாங்க எல்லாத்தையும் உள்ள போக்கன் வச்சுட்டு தமிழ். அப்படித்தான் தயார். நான் நினைக்கவில்லை இது வேலை செய்யும். அப்போ அது முயற்சி செய்ய தகுந்தது. ஓ ஓ ஓ காதல். கைஸ்கள் கவனமாக இருக்கவும். ஆஹா, நாங்களோ விண்வெளியில் இருக்கிறோம். இதை எப்பொழுதும் கனவில்லையே. இது எவ்வளவு அழகாக இருக்கிறது. அருமை. எப்படி நாம இங்கே வந்தோம்? எனக்கு புரியல. நானா மிதக்கிறேன். வாவ். வணக்கம். அப்பா. பின்னோக்கி செல்கிறோம். நாங்கள் ஒரு விண்கல் போல. ஹாய். ஆளாக இருக்கிறேன் என்ன நினைக்கிறேன். ஆமாம். இது உங்கள் செய்கிறதா? ஆம், உங்களுக்கு அது பிடித்ததா? பார்த்ததற்கு நன்றி. என் பவுன்ஸ் பார்த்து பாருங்கள். உங்களுக்கு அது பிடிக்கிறதா? ஆமா, சரி. நீங்களே அதை என்னை முன்பே காட்டியிருக்கிறீர்கள். நான் அதை பார்த்தேன். எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். அப்படியா? ஆஹா, அது ஒரு போக்கிமான் தானா? ஆமா, பாருங்க. ஓ யோ, பிகாசு வண்டி ஓட்டுநர் பாக்குறது முன் உன்னோட உள்ள வந்துடுறது நல்லது. விகா, அது எவ்வளவு நேரம் அடிக்கிறது? சந்திப்பதில் மகிழ்ச்சி டிரைவர். நான் விகாசு. என்னை தொந்தரவு செய்யாதே. நான் ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். என்னை காப்பாற்றுங்கள். ஐயோ, நான் என்ன பண்ணிட்டேன்? மன்னிக்கவும் டிரைவர். இப்போதே சரி செய்கிறேன். நான் போறேன். எவ்வளவு துர்நாற்றம். ஓ, நான் சுவாசிக்க முடியலை. தயவு செய்து எனக்கு உதவும். கைஸ், என்ன பிரச்சனை? சரி சரி, நான் 2 நாட்களாக குளிக்கவில்லை. ஓ, அது சிங்க். இந்த கனசரம் விசித்திரமாக எனக்கு இருக்கின்றன. என்னவது உணரவில்லை. என்னை காப்பாற்று. புது காற்று வேண்டும். மூச்சுக்கள் அடைகிறது. உதவுங்கள். என்ன? ஓ இல்லை, என்ன ஒரு பயம். இந்த விஷயத்தில் நாமே ஏதும் செய்ய வேண்டும். ஆண்டி, உனக்கு இறங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன்.
பரவாயில்ல. ஓ, பிழை கட்டுப்படுத்த முடியாததாகிவிட்டது. இல்லை, அந்த பஸ்ஸில் போனா அப்படிதான் நடக்கும். ஆனா பயப்படாதே ஜெஸ், இது பரபரப்பானதாக இருக்கிறது. உனக்கு இது பிடிக்கும். பிடிக்க தொடுக்கு பட்டிகளை கட்ட போரோடி இருக்கின்றோம். ஒரு வாக்குச்சீட்டு போதாது. நன்றி. ஆனா நாம மிதந்தால் என்ன? அது எனக்கு உதவ போவதில்லை. அவள் என் உடம்பின் உறுப்புகளை இழக்கப் போகிறாள். ஆம், அப்படிதான். நன்றி. Air flowers. Endlich nem mon air shooting car. நான் நினைக்கிறேன் நாம் தான் இருக்கின்றோம். ஆம், உங்களால் எனக்கு உதவ முடியுமா? தயவு செய்து. நன்றி. ஹை நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? இது என்ன ஒருவருக்கே போன்றதா? அல்லது அவள் சக்கையில் பதில் ஒரு குளிர்சாதன பெட்டி வைக்கிறாளா? ஓ, எனக்கு எல்லாவற்றையும் எனக்கு கொண்டு வந்தேன். நல்லதே. ஸ்னிக்கர்ஸ் மற்றும் பேண்டா. ஓ, ரொம்ப சுவையா இருக்குது. ஆனா எனக்கு இன்னும் பசிக்குது. ஓ, நான் ஒரு லாலிபாப் பார்த்தேன். என்ன பஞ்சு மிட்டாய்? நான் மன்னிக்கவும். தயாராக உள்ளேன். பாப்கார்ன் வைத்துக் கொள்கிறேன். இது என்னுடையது. சுவையாக இருக்கிறது. எவ்வளவு ருசியா இருக்கிறது. டிரைவர் ஒரு சாண்ட்விச்சை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். எனக்கும் அதை வேண்டும். அவரு மனசில் வைக்க என்ன? அது சத்தம் தான். அந்த குழந்தைகள் நான் சுதந்திரா இருக்கிறேன். ஆமா. இன்று நான் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முடியவில்லை. எனினும் நான் பள்ளிக்கு செல்ல வேண்டியிருந்தது. அதனால் வழியில் தூங்க முடிவு செய்தேன். அப்படியா? மிகவும். நாங்கள் வந்து அனைவரும் வெளியில் சென்றோம். ஆமா, கடைசியாக பள்ளி முடிந்தது. வீடியோ விளையாட அனலியேன். நான் பை பை. எனக்கு தோன்றியது. எனக்கு உங்களை 3, 2 திறக்கிறது. மிளகாய் காரமா? என்ன? இல்ல. ஹேய், நான் அதை சாப்பிடக்கூடாது. ஆனால் நீ முதலில் முயற்சி செய். இல்லை, நீ முதலாவதாக இருக்க வேண்டும். என்ன? ஆனால் எப்படி? பசங்களே, முதலில் செல். நான் அவதை கவனமாக எடுக்கிறேன். எனக்கு காரமான உணவு பிடிக்காது. நான் சொன்னேன், இத சாப்பிடு. ஒரு நடமாடல். என்ன? அது என்ன? நம்பிக்கை. அது அல்ல. மிளகாய். ஓ மை. ஒரு கும்மாளத்துக்காக. ஓ, நான் தீயில் இருக்கிறேன். நான் வேண்டாம். அதுதான் சரி, ஆனால் நான் செய்யணும். இது உங்கள் முறை. சரி, அதனால் எனக்கு சாக்லேட் மிளகாய்கள் இருக்கு. நல்லது, இதையெல்லாம் சந்தோஷமாக சாப்பிட போறேன். இனிப்பு. அதை நான் வைத்துக் கொள்கிறேன். சுவையானது. அவள் சிக்கலில் விருந்தாயிருக்கிறாள். ரொக்குங்கள். என்ன? நான் உண்மையில் நான் அதை ஒன்றிலேயே செய்ய வேண்டும். அப்படியே பொறுங்கள். நிறைய ஆக்சிஜன் இருக்க வேண்டும். மேலும் எங்களுக்கு நிறைய நீர் வேண்டும். ஆகையால் நீச்சல் குளம்தான். நீங்கள் எனக்கு பணிவிடை செய்ய தேவையில்லை. அது ரொம்பவும் நன்றா இருக்கிறது. அருமை. நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் நான் தான் முதலாவன். வாவ், அருமை. சிறந்தது. நான் அதை தேய்க்கிறேன். நாங்கள் ஒரு ஜின்னர்
ஓ, ஒரு நிமிடம். அதற்குள் காந்தளி இருக்கிறது. பாருங்கள், நான் அதை என் வாயில் ஊற்றப் போகிறேன். வசிப்பது குளிர்ச்சி. நீர் அதிர்ஷ்டசாலி. ஒருபோதும் இல்லை. கீத், நீங்க பகிர விரும்புகிறீர்களா? பொறுக்கியவனாய். சரி, என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். அது பார்க்க தோன்றுகிறது. என் செல்லமே, என்னிடம் வா. இப்போ நான் உன்னை தேய்க்க போறேன். என்ன பிடிக்கும் இது கண்ணாடி. எது? என்ன நடக்கிறது? அது சரி. ஜீனி, வணக்கம். நான் உங்களுக்கு கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறேன் என் மதிப்பிற்குரியவரே. நான் இதுக்கு வேண்டும். இதுக்கு நிறைய. உனக்கு பயமா? பாம். எனக்கு இது செய்யப்படும். அவர் எங்கே? ஒரு நிமிஷம். அற்புதம். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அருமையாக உள்ளது. நிறுத்து. எனக்கு இனிப்பு அழகாக மிச்சமில்லை. சரி, கல், காகிதம், மூளை. என்ன? நான் முதலில் தொடங்க போகிறேன். ஓ, வாங்கலாமா? சரி. அது வெறும் சோளம். முடியும் என்று பார்க்கலாம். நான் என்னுடையதை சாப்பிட போகிறேன். இது மிகவும் சுவையானது. எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். அற்புதம். அவன் மிகவும் அதிர்ஷ்டசாலி. அது திருப்திகரமாக இருந்தது. தொடங்கு நண்பா. சரி, ஆதரவு. சரி, இந்த முறை என்னுடையது. ஓ வா, நான் ஒரு பத்தி கூட கொறிக்க முடியல. மைக், தயவு செய்து எனக்கு உதவி செய். தூளாயிரு. எனக்கு தெரியும். இதை மூடி தட்டி நன்கு குலுக்க வேண்டியது. பிறகு அது எப்படி நடக்கும் என பார்க்கலாம். இப்போது அதை திறக்க மறி சுருண்டு தயார். நான் அதனை அரிசலாகவே சாப்பிட வேண்டுமா? சிந்திக்க வேண்டும். நாம் விஷயங்களை வெடிக்க விட போகிறோம். இதை மூடி போடுவோம். நன்கு பிடித்துக்கொள். நீங்க எங்க செல்றீங்க? அது என்ன? அணைத்துக் கொள்ள நேரமா? அது வேண்டுமா? ஆம். அதோ போங்க. உங்களுக்கு செய்து விடுகிறேன். தான் சென்று சாப்பிடுங்கள். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். முதலாளியாக இருக்க போகிறேன். இது ஒன்று. என்ன? ஒரு நாய்? எத்தனை அழகு! இதை அளவு கேள வேண்டுமா? ஓ தங்கமே, என்ன ஏடிஎஸ்ல நடக்கிறது? ஒரு நாய் பார்க்க. ஹேய், அது அருமை. ஆமா, நான் உன்னை முயற்சிப்பேன். ருசியானது. என்ன? நிக்கல், இரண்டாக முயற்சிப்போம். இல்லை, அது எனக்கு. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. கஞ்சத்தனம். விளையாடுவோம். நீ எலும்பு வேண்டுமா? ஒரு பந்தியில் விளையாட விரும்புகிறீர்களா? எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது பாருங்கள். ஓ வாவ், நீங்கள் விளையாடுகிறீர்களா? நான் என் நாயுடன் கூட விளையாடுவேன். நீங்கள் ஒரு எலும்பு விரும்புகிறீர்களா? இது ரொம்ப நல்லதில்லை. ஒருவேளை ஓசை இருக்கிறதா? என்னோட ஒரு பஃப் ட்ரோல் ஆகவும் அல்லது ஒரு டக்கி ஆகவும் பயனற்றது. நான் உன்னை ஏதாவது 20 சாப்பிடுவேன். அது சரியான தேர்வு. சுவையானது. எப்படி அவள் நாயை சாப்பிடுகிறாளா? ஓ, வாய் திறந்து மாட்டிக்கிட்டேன். இது ரொம்பவும் நல்லது. ஐயோ, என்ன என்ன? என் நாய் தூய்மை கூச்சலிட்டது.
1 2 3 ஷுரு. ஓ, நான் தான் முதல் மனிதன். மீண்டும் ஓ, ஒரு கேமரா. க்ளூ. சில புகைப்படங்களை தோண்டலாமா? நான் இப்போ பார்த்து கொள்ள முடியவில்லை. நீ ரொம்ப நகைச்சுவையானவள். ஓ, ஆமா. என்னை தோன்றுகிறது எனக்கு ஒரு யோசனை உண்டு. நாம் ஒன்றாக படம் எடுக்கலாம். நான் அவனை பயமுறுத்த வேண்டுமா? சரி சரி, நான் ஒரு படம் எடுத்தேன், பார்ப்போம். சரி, என்ன? அங்கே ஒரு பலாத்காரி இருக்கிறது. அது நான் தான். ஓ, என்ன ஒரு கேள்வியாய். ஓ, எனக்கும் ஒரு கேமரா இருக்கிறது, ஆனால் உண்மையானதல்ல. ஒரு நிமிடம், அது சாப்பிடக்கூடியது. எவ்வளவு ருசியான இறைச்சி. ஓ, அந்த பிரகாசம் என்ன? இந்த கத்தி இப்போது சாக்லேட்டில் இருந்து செய்யப்பட்டுள்ளது. அதை உடைக்கலாம். சிறிய துண்டுகளை சாப்பிட குளிர்ச்சியாக இருக்கிறது. அவள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. எனக்கு கொஞ்சம் கொடு, தயவு செய்து. இல்லை, நான் தானே அதை சாப்பிடுவேன். அப்போ இந்த கேமராவை கடத்தி விடுவேன். இது எனது. குறைந்தபட்சம் ஒரு துண்டு எனக்கு தரு. இப்போதே பிளிட்டி. இது ஒரு அதிசயம். ஏ, டேபிளை முயற்சி செய்யலாம். வாங்க. ஆமா, சாக்லேட் உணவு வெர்சஸ் உண்மையான உணவு. உங்கள் கிளச்சுகளின் கீழ் என்ன இருக்கிறது பார்க்கலாம். மற்றும் இது டைனமைட். காத்திருக்கவும், இது உண்மையல்ல என்று நினைக்கிறேன். இது சாக்லேட்டினால் செய்யப்பட்டது. இதை போல நான் முன்பு எதுவும் வைத்திருப்பதில்லை. இது அற்புதமாக உள்ளது. இது முகம் குளிரா இருக்குது. அவள் அவைய உண்மையாகவே சாப்பிடுறாள். நிக்கோலே, நீ எல்லாவற்றையும் சாப்பிட்டாயா? காத்திருக்க. அமைதி. காத்திரு காத்திரு காத்திரு. ஓ இல்ல, உங்களிடம் ஒரு சாக்லேட் ஒன்று இருந்தால். யாருக்கு உதவி தேவையா? நான் 2 பெண்ணுகளை பார்க்கிறேன். அவர்கள் உதவி கேட்கிறார்கள். நான் அவர்களை காண்கிறேன். உதவி. அழகான பெண்களே, என்ன நடந்தது? ஓ, இது டைனமைட். முதலில் உங்களை பாதுகாக்க வேண்டும். சிறப்பு. இப்போது டைனமைட் நேரம். ஓ, இது எப்படி செயல்படுகிறது? ஓ, வாருங்கள். இது வினோதமாக இருக்கு. ஓஹோ, நான் ஏதாவது தவறு செய்தேன். பெண் பிள்ளைகள், நான் போக வேண்டும். பார்த்து கொள்ளுகிறேன். என்னத்தான் சொல்ல வருகிறீர்கள்? உட்காருங்கள். எனக்கு ஒரு பூத பிள்ளை உள்ளது. ஓ, நீ சரி. நிக்கோல், நமக்கு மற்றொரு முற்றிலும் சமவெளி தேவை. மாயக்கோல் சறுக்குவர். சரி, யோசிக்கிறேன். அது சளிப்பூட்டாதது இல்லையா? சரி. நிக்கோல், குறுக்குவாள். ஆம், அவை நிச்சயமாக கம்பியை வெட்ட உதவும். ஆனால் எதை தேர்ந்தெடுப்பது? எனக்கு பிடித்த நிறம் நீலம். அதனால் அதை வெட்டுகிறோம். ஒரு நிமிஷம் பெண்களே. இது சாக்லேட். ஓ, நல்லது. இது உண்மையான டைனமைட் இல்லை. ஆஹா, உங்களுக்கு இது ஒரு சவாலா இருக்கிறது. பிடிக. அருமை பெண்களே, அடுத்து போகலாம். வாவ், இது புதிய ஐபோன். ஓ, அருமை. யாருக்கு உண்மையானது இருக்கின்றது, யாருக்கு சாக்லேட் பதிப்பு இருக்கின்றது என்பதை பாருங்கள். ஜூலி, என்ன அது? இது வேலை செய்யலையா? ஆமாம், ஏனெனில் எனக்கு தர்சினை ஒன்று வைத்திருக்கிறேன். மிகவும் குளிர்ந்தது. எனக்கு ஒரு உண்மையானது உள்ளது. ஓ, ஆம், கடைசியாக ஒரு புதிய கைபேசி. இது புது. முற்றிலும் இது புதியது. குளிர்ந்தது. நான் செல்ஃபிகள் எடுக்கிறேன். ஓ, உண்மையா? என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். உங்களை பிச்சாக்கு.
அவளுக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. இப்போது நான் என் சாக்லேட்டை சாப்பிட போகிறேன். இது கஷ்டப்படுத்துவதல்ல. ஓ, என் பைன், அது நொறுங்கி விட்டது. சரி ஜூலி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நீ மாத்தணுமா? எனக்கு உன் சாக்லேட் ஐபோன் வேணும். நன்று, உங்களுடன் வணிகம் செய்வது ஒரு மகிழ்ச்சி. என்ன, இது கோளாறாகிவிட்டது. நாங்கள் முடித்து விட்டேன். உண்மையானதை மீண்டும் எடுத்துக்கொள். இல்லை, கட்டப்பட்டது. என்னிடம் ஒரு சாக்லேட் சார்ஜர் உள்ளது. நான் ஒன்றை எண்ணித்தேன். நம்முடைய போனை சார்ஜுக்கு வைத்து விடலாம். நாம் ஆடுவோம். என் கைபேசி மீண்டும் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அருமை. என்ன, இது சாத்தியமா? தீங்கிறது. ஜூலிக்கு போன் அப்படி செய்ய முடிந்தது என்றால் எனது போனும் அதே போல் வேலை செய்யலாம். நிக்கோல், உனக்கு என்ன பிரச்சனை? அந்த பகுதியை உங்களை பற்றி ஒரு உடல் முடிமுறை. அக்லாஷின் புதிய பொருட்கள். இவை சாக்லேட் முட்டைகள். வாவ், அருமை. யார் முதலில் தொடங்க போகிறார்கள்? வாங்க பெண்களே, தொகுப்பை நீக்குங்கள். என்ன இருக்கின்றது என்று பார்ப்போம். அதை முயற்சிக்க நேரம். ஆஹா, எவ்வளவு சுவையாக உள்ளது. உள்ள என்ன இருக்கிறது பாருங்கள். அது ஸ்கிட்டில்ஸ். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். புட்ரெடன்ஸ் அகற்றிவிடலாம். என்னையும் முயற்சிக்கவும். அது அருவருப்பு. அது உண்மையான முட்டை. நிக்கோல், சிரிக்க நிறுத்து. ஆனால் நீ மிகவும் நகைச்சுவையோடு இருக்கிறாய். மற்றும் என்னுடைய சாக்லேட் முட்டைகளை சாப்பிட விரும்புகிறேன். அற்புதம். இங்கே என்ன இருக்கிறது? மால்டீசஸ். என்ன காலை? ஜூலி, என் சாக்லேட் முட்டைதானா? முடியாது. அது உன் உண்மையான முட்டைகள். நீ ஏன் இவ்வளவு அழகா இருக்கிறாய்? ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான் என் உண்மையான முட்டைகளில் ஒன்றை நிக்கோலுக்கு கொடுக்க போகிறேன். அவள் எப்படி ஆனார் என பார்க்கலாம். வாங்கலாமா? பெரியதாக உள்ளதா? அதை நான் தொந்தரவு செய்கிறேன். உங்கள் கேள்விக்கு பதிலாக நான் ஒரு புத்திசாலித்தனமான யோசனை கண்டுபிடிப்பேன். உண்மை முட்டைகள். பெண், இத பிடி. ஓ, அதுதான் நான் நக்கலானது. சரி, நிறுத்து. எனக்கு ஒரு யோசனையும் உள்ளது. என்ன வேடிக்கை? அவை உண்மையானவை. அதனால நான் அவற்றை சமைப்பேன். ஒரு முட்டையை பாத்திரத்தில் உடைத்து அதை பாருங்கள். அறுத்த முட்டைகள் வருகிறார்கள். நிக்கோல், உனக்கு ஒரு மந்திரம் காட்ட வேண்டுமா? இதை பார்த்து அந்த அப்படியெனில் 1 2 3 வாயோப்பா. இதோ ஒரு சின்னதாக கிண்டல். உங்கள் எப்படி பிடிக்கும்? சுட்ட முட்டைகள் ஆகிவிட்டீர்கள். நீ கண்டிப்பாக அவற்றால் மூடப்பட்டுள்ளாய். புதிய மோதல்களுக்கு நேரம் வந்துவிட்டது. இந்த முறை கோகோ கோலா பிரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு எதிராக சாக்லேட்டை யாருக்கெல்லாம் செட் செய்தார்கள் என்று தெரிவித்துக் கொண்டேன். சரி, அப்படியென்றால் அது நான் தான். இதை முயற்சிக்கலாம். வாவ், இது சாக்லேட். இது மிகவும் அருமையாக இருக்கிறது. மேலும் இதனுள் என்ன இருக்கிறது? வாவ், ஸ்கிட்டில்ஸ். அது மிகவும் அருமை. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இப்போது நான் என் கோக் சாப்பிட போகிறேன். எடுத்துக்கொள்ள. ஓ இல்ல, ஓ இல்ல. ஓ, நான் அதை அதிகமாக குழப்பி விட்டேன். நான் கோகோ கோலாவில் மூழ்கி இருக்கிறேன். இது என்ன ஒரு கனவா காட்சி? இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? மேலும் என் சாக்லேட்டை ரசிக்கிறேன். சிக்கன் ஃப்ரைஸை பச்சிப்போம். இதுவும் சாக்லேட்ல இருந்திருக்கிறது. சுவை. சாக்லேட் பண்டல்கள் சாதாரண பிரெஞ்ச் ஃப்ரைகளை விட மிகவும் சிறந்தவை. மேலும் அதற்கான பேக்கேஜிங் சாப்பிடக்கூடியதுதான். நான் இதை பற்புற பார்த்துடுறேன்.
ஓஹோ, இது உண்மையான காகிதம். அதெல்லாம் ஒக்கும் இல்ல. உண்மையாவா? சரி, நான் எனதுடானை முயற்சிக்கிறேன். இது கண்டிப்பா காகிதத்துக்கு மேலே சுவை பற்றி இருக்கிறது. அது நிச்சயம் சுவையானது. அது ஒரு கோக் தானா? ஆனால் அது எப்படி இவ்வளவு சின்னதாக இருக்கிறது? இது மொத்தத்துமே அர்த்தம் இல்ல. மற்றவர் விட என் அதிர்ஷ்டம் சிறந்தது. பெரிய பாட்டில சோடா. ஒரு நிமிடம். அடுத்து ஸ்மைலி. இங்க என்ன If it's fun சோடா பாட்டில சீல எனக்கு தான். இந்த அதிர்ஷ்டத்திலேயே நம்ப முடியல. மைலி, இந்த கோக் பார்க்க ஹா காம்படிஷன் சிச்சியுலிக்கு என்ன விரிச்சுவது என பார்ப்போம். இத்தனை சின்ன பாட்ல இது வேணும் ருசியானதா என்பதில் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். ஓ வாங்க, நான் அதை பிழிந்து எடுக்க முயற்சிக்கிறேன், ஆனால் அது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஓ மிகவும் ருசியானது. இது ஜெல்லி. கேவன், they're inside. நிச்சயமாக எனக்கு ஒரு சராசரி பாட்ல ஜெல்லி இருக்கிறது போல் தோன்றுகிறது. புறப்பட்டது. ஏன் இதில் இருந்து பிழியவில்லை? எப்போதாவது இது எளிதாக பிரயோகிக்க முடியாவிட்டால் ஸ்மார்ட்டாக நடக்கணும். ஓ ஆமாம். Haha, did it work, bro? Just fall upon it. அன்று அதுவும் ரொம்ப சுவையாக உள்ளது. அது எல்லா முயற்சிக்கும் மதிப்பானது. நான் இருக்கிறேன். இப்போது உன் வரிசை மைலி. சரி சரி, இதோ என்ன இருக்குது. ஓ இது ஃபுல் வெளியில் ஐசு தேவைப்படுகிறது. இனி இவ்வளவு பலமா இருப்பதை தெரியாமல் இருந்தேன். வாவ். அரை வெளியே வாரு. ஆமாம், அது செயல்பட்டது. நாங்கள் சீராக இருக்கிறோம், கவலைப்படாதே. So, ஹாங்கர் வாங்கி சல்ஷினி. ரொம்ப ருசியா இருக்குது. இஷ்தான். ஆமாம் ஆமாம், அது மிகவும் சிரிப்பானது. நீ அவள் முகத்தை பார்த்தியா? நல்லா பாரு. அந்த ஆன்மா பொட்டலத்தை வாங்கு. நானோ சராசரி ஒன்றை தான் மற்றவர்களை பெற்றிருக்கிறேன். விட எனக்கு ரொம்ப சிறியதுதான். ஏன் அவர்? எனக்கு சிப்ஸ் விஷயத்துல ரொம்ப அதிர்ஷ்டமே இல்ல. ஆ? சரி, நான் முயற்சிக்கலாம். இது ரொம்ப சுவையா இருக்கு. நான் அதை சாகசமாக காதலிக்கிறேன். எவ்வளவு நல்லது மற்றும் முறுக்கையானது. ஒரிஜினல் தான் சிறந்தது. ஓ ஹயா. இப்போது முடிந்து விட்டது. சிரிக்க மறுத்திடு. சிரிக்க ஒன்றும் இல்லை. வாய்ப்பு கொடு மைலி. ஓ ஆமாம், என் சிப்புகளை சாப்பிட இதற்காக காத்திருக்க முடியவில்லை. நான் உண்மையில் அவற்றை சுவைக்க விரும்புகிறேன். மைலி, எவ்வளவு பெரிய பைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். எவ்வளவு சிறியது. நாய்க்கு சொய்ஜ நல்லாவே வேணும். அவன் தனியா சாப்பிட மாட்டா இல்லை. என்ன ஒரு சுவைமிகு பொருள். சிப்போ நான் இனி சகிக்க முடியாதே. சிப்ஸ் கைப்பற்றியேன். அது என்ன? ஹே, எனது சிப்ஸை திரும்ப கொடு. கேவின், நீ முழுமையாக மதியின்மையா? அதை திருட எப்படி துணிந்தாய்? நான் இதற்கு ஒத்துக்கொள்ள சம்மதிக்கவில்லை. உடனே திருப்பிக் கொடு, அல்லது நீ அதை பற்றி வருந்துவாய். எனக்கு ஒரு கூரை உள்ளது. இந்த தொலைபேசிக்கு என்ன ஆகிவிட்டது? என்ன? கீழே சாஸ் இருக்கிறதா? நிஜமாவா? ஆம், பார்க்கலாம். பாரு, தூய்மை சானதே. மீஷோ உள்ள உடனடி குறைஃபை சீசான்சன் தவறே இடல்லே. இது சாஸோட முயற்சிப்போம். ரொம்ப நல்லா இருக்குது. எமிலி என்ன எடுத்திருக்கு ஆல்பம்னு பார்த்தாலே என்ன? ஓ, என்ன ஒரு வீரர் பாக்கேஜ். சிப்ஸ்களை எடுக்க இதெல்லாம் ஏன் இவ்வளவு கடினம்? பரவாயில்லை, அதை பக்கத்துல வைக்கிறேன். இப்பொழுது நன்றாக உள்ளது. எவ்வளவோ ருசி. எனக்கு சிப்ஸ் ரொம்பவும் பிடிக்கும். மிகவும் நன்று. என்ன? நீங்கள் ரொம்ப விரைவில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். என்ன நடைபெறுகிறது? ஆம், அது ஒரு என்ன? என் சிப்ஸ் எல்லாம் எங்கே? நண்பர்களே, நீங்கள் என் எல்லா அது நியாயமல்ல. ஓடிவிட வேண்டாம்.
நீ உங்கள் செய்ய தண்டனை வேண்டும். என்னிடம் உள்ளது. நிறுத்து. Yan sin tradition grand says Riovermentia once is can sparidon கிடைக்கல பன்ஷீன்ஸ்டி ஒரு சுவையான பர்கர் உள்ளது. நான் ரொம்ப ஹர்ஷியா இருக்கிறேன். ஓ கெவின், நீங்க அதிர்ஷ்டசாலி. உண்மையில் அது ஒரு பர்கர், உறுதியாக சுவையான தண்ணீர் பழுத்த பர்கர். மணக்கிறது. என் அழகிய வைன், என் சுவையான வைன், மிகவும் மென்மையானது. ஏய் கெவின், கெவின், உள்ள என்ன இருக்கு பார்ப்போம். ஓ ஆமாம், என்ன வாங்கியிருக்கீங்க? ஓ வா கெவின், நீ இதை செய்ய முடியும், நீ இதை செய்ய முடியும். இன்னும் கொஞ்சம். என்ன அது? என்ன ஒரு கேன்ச்சி? என்ன? இது கனவா? அது ஒரு கனவுதான். நானும் தூக்கத்தில் பேசினேனா? பர்கரை உள்ளே என்னவென்று பார்க்கலாம். Aha, and so Richard St. Trey's Browse. As a story wanted to bring them, அதில் இந்த சதை பழப்புகளை சுவைத்து பார்க்கிறேன். ரொம்ப சுவையாதர். எனக்கு எதுவும் தெரியலை. ஓ, எனது புதிய மூக்கு கண்ணாடியை எடுத்துக் கொள்கிறேன். என் ட்ரிங்க் ஜார்ஸ் தான் வழங்கிய ஓ இருக்கிறேன். படா இது மோர் ஸ்டீவி. அது என் கண்களால் கூட பார்க்க முடியல. அதை நுனிதானியால் முயற்சிக்கலாம். சுவையா இருக்கு. சிம்பு வாம்ஸ்ரீஸ் இது ரசிக்க கூடம் இல்லை. மற்றவை என்ன? ஓ சாப்பிடும் நேரம். அதில் கெட்சப்பை சேர்த்தால் மேலும் ருசியாக இருக்கும். அப்படித்தான். ஆமாம், எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி, நீயே கவனிக்காது ஒரு துண்டை எடுங்க. ஓஸ், கையை கழற்று. நீ ஏற்கனவே உன் பார்கரை சாப்பிட்டாய். நான் கொஞ்சம் மஸ்டர்ட கூட சேர்த்துக் கொள்கிறேன். இது இன்னும் சிறப்பாக இருக்கும். மிலி, நான் உன்னால் இப்போது அழுந்தியுள்ளேன். இதை பெரு. நீங்கள் ஒருபோதும் வேறொருவரின் உணவை எடுத்துக்கொள்ள நினைக்க மாட்டீர்கள். வாருங்கள், ஒதுங்குங்கள். முடிவாக நாம் இருவரும் மட்டுமே உருட்டு முட்டை உடன் இருக்கிறோம். முயற்சித்து பார்ப்போம். அற்புதம். ஒரு நிமிடத்திற்குள் அதை முழுவதும் சாப்பிடுவேன். எவ்வளவு கடுமம். எனக்கு பசிக்கே இல்ல. அரை வாவ், நான் தூண்டு புடந்து எல்லாவற்றையும் தனியாக சாப்பிட வேண்டியிருந்தது போல தோன்றுகிறது. ஆக, நான் மிக மோசமாக உணர்கிறேன். நன்றி. எவ்வளவு சிறிய வாளி இது மால்டீசர்கள். ஒரு கரப்பான் பூச்சியின் அளவு. எனக்கு ஒரு சராசரி பால்தத்தி வெள்ளியை தாங்கி ஒரு அழகிய முழு பை எடுத்தேன். இது மிகவும் சுவையாக இருக்க வேண்டும். அதனால் என்ன? அது ஏனானாலும் ருசியாக இருக்கும். நாம் ஒரு முறை முயற்சி செய்யலாம். எனக்கு கூட ஒரு யோசனை இருக்கிறது. ஆமாம், நிச்சயமாக அவற்றை ஸ்ட்ரா மூலம் சாப்பிடுவது எளிது. இது வேலை செய்தது. ஓஹோ, உன் பழம். ஆமா, சரியாக தான். எனக்கும் ஒரு யோசனை வந்துச்சு. நான் ஒரு சிறப்பு ஸ்லைடு செய்கிறேன். நான் அதை எனக்கும் வடிவமைத்து இதழினேன். அதையெல்லாம் சேர்க்க போகிறேன். வில்லா அதிர்ச்சி அனுபவமானது. சாக்லேட் கண்டி அதில் கீழே போவதை பார்க்கவும். ஓய், மற்றும் இது மிகவும் சுவையாக உள்ளது. இவற்றை உடனடி இங்கே வைக்க வேண்டிய அவசியம் உண்டு. வாங்க, என் பிரியமான மருந்து. நேராக என் வாயில் செல். ஓ சூப்பர், சுவாரஸ்யமாக உள்ளது. ஆம் ஆம், இது என் எண்ணம்தான். என் தலைக்கு அதிசயமான எண்ணங்களே வரும். எனக்கு தாராளமும் வேண்டும். அதுவும் இல்லை. முடிந்து விட்டது. வாருங்கள். சரி, இதை பின்னூட்டி பார்க்கலாம். என்னிடம் பெரிய வாளிகளும் பெரிய மால்டீசார்களும் இருக்கின்றன. அவை எவ்வளவு சாப்பிடுகிறேன்? நீங்கள் அதை எங்களுக்கு பகிர இல்லை, இது என் தனிப்பட்டது. நான் பகிர விரும்பவில்லை. அது போதாது. அண்ணா, எனக்கு அவற்றை வழங்க விரும்பவில்லை என்றால் நான் சுயமாக எடுப்பேன். அதற்காக பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. ஒரு தூளை செய்ய வேண்டும். எனக்கு இன்னொரு ஒன்று வேண்டும்.
ஆமாம், இதோ நான். என்னுடைய காந்தி உங்களில் எங்கே? பலர் இங்கே இருக்கிறீர்கள். நீ எல்லாவற்றையும் திருடி விட்டாய். மன்னிக்கவும். உன்னால் வெட்கப்பட முடியாதா? நீங்கள் பகிர விரும்பவில்லை மற்றும் அதை பற்றி பேசவில்லை. முதல் முறையாக நான் எறும்புகள் செய்யாத கட்டளையை பார்க்கிறேன். எனது சற்று சரியாக தான் உள்ளது, ஆனால் அது கவர்ச்சியாக இல்லை. மற்றும் ஒரு முறை நான் அதிர்ஷ்டசாலி. பை பை. நான் என்னுடைய அதை திருப்பி கொடு. நான் இப்போ எல்லாத்தையும் முயற்சி செய்வேன். ஒரு ஐடியா. எனக்கு ஒரு சிறிய பங்கு இருப்பதால நான் அதை சரியாக சாப்பிட வேண்டும். ஒரு சிறிய மேசை, ஒரு சிறிய பாத்திரம் மற்றும் ஒரு நாப்கின். அதையெல்லாம் அங்கே ஊற்று. போகலாம். சிறிது பால் ஊற்றி சுவை மிகுந்தது, ரொம்ப சுவையானது. எனக்கு இது பிடிக்கும். சரி, இது புதன்கிழமையின் முறை. நான் ஏற்கனவே எனது பிடித்த கருப்பு தட்டை பொறுத்து விட்டேன். மண்வெட்டி வடிவில் ஒரு கரண்டி. நான் தயாராக இருக்கிறேன், ஆனால் கொஞ்சம் காத்திரு. விஷயம், எனக்கு உன் உதவி தேவை. எனக்கு சீரியல் கொடு. நான் இல்லை. மற்றொன்று என்ன? அது என்ன? அது ஒரு விஷயம். உன் உதவிக்கு நன்றி. விஷயம், இது மிகவும் சுவையானது. இதை உங்களிடம் கொண்டு செல்கிறது. எனக்கு மிகவும் பசிக்கிறது. ஒரு ஐடியா. சரியான அளவுள்ள ஒரு தட்டு வேண்டும். அதை பெற எங்கே என்பதை எனக்கு தெரியும். வாவ், இந்த கிண்ணத்தை பாருங்கள். 5வது வலது. அங்கே பாலை ஊக்கும். யூனிகார்ன் மோதிரங்களை பாருங்கள். இது மிகவும் சரி. பெரியா போதிக்கூடிய ஒரு சர்ப்பத்தில் நீந்துவதற்கான என் கனவை நிறைவேற்ற செல்லும் நேரம். வாவ், மஜா. நாம ஒரு சிற்றுண்டி சாப்பிடுவோம். எனக்கு தெரியும். அது டோனட்டா? ஏன் அது இவ்வளவு சிறியதாக உள்ளது? என்னிடம் அப்படியே அழகா உண்டு. அது நடுத்தர அளவு செய்தது. எனக்கு பெரிய டோனட் கிடைத்து விட்டது. இது போன்றதை நான் இதுவரை பார்த்ததில்லை. இதை முயற்சிக்க விரும்புகிறேன். புதன்கிழமை. நீங்கள் என்னை நகைக்கிறீர்கள், ஆனால் இனி இல்லை. இப்படியே சரி. இது சமன் செய்யப்பட்டுள்ளது. இப்போது இது மிகவும் பெரிசாக இருக்கிறது. இது சுவையாக இருக்கிறது. மேலும் எனக்கு நிறைய பசிக்கிறது. சரி, இது திரட்டன நிற்கிறது. வந்த யோசனை. என் இனிய உதடுகளை பிடிச்சிருக்கா? நான் அனைவரையும் முத்தமிட தயாராக இருக்கிறேன். மைக், உன்னோட பிரச்சனை என்ன? மைக், நாம நண்பர்டா. சரி, நான் என் உதடுகளை முயற்சிப்பேன். அற்புதம். இனி டோனட்டுக்கான நேரம். இது மிகவும் மென்மையானது. புதன்கிழமை. நீ உண்மையிலேயே சரியாக இருந்தாய். இது நம்பிக்கையற்ற ரீதியில் ருசியானது. சரி, முடிவாக என்ன செய்வது எனக்கு தெரியும். முதலில் எல்லாவற்றையும் அளவிடுவோம். இங்கே ஒரு பெரிய மரியாதை தேவை. மன்னிக்கவும், வென்ஸ்டே. சரி, ஆரம்பிப்போம். சிறிய துண்டு வெட்டுகிறேன். இது மந்திரகரமானது. நண்பர்களே, நான் இங்கே நெடுநேரம் இருப்பேன். அதை விரைவில் சாப்பிட திட்டமில்லை. ஒவ்வொரு கடியும் ரசிக்க விரும்புகிறேன். நான் அடுத்ததுக்கு போகிறேன். நான் சோர்ந்து விட்டேன், ஆனால் இதை முடிக்க வேண்டும். அப்படிங்கிறாங்க. நீ ஆசைப்பட்டு டோனட் முடிஞ்சிடுச்சா? இடைஞ்சிருச்சு. நல்ல வேலை மைக். நன்றி. சூப்பர் வெயிட். ஓ, அது என்ன? பட்டன்களா?
நான் முதலில் போகலாமா? என்ன நடக்கிறது? அதை பாரு. வாவ், இது ஒரு சிறிய சாக்லேட் பெட்டி. மிகவும் அழகாக இருக்கிறது. கொஞ்சம் பால். நான் அதை பிராபனை செய்வதற்கு விரும்புகிறேன். சரி, சாக்லேட் எப்போதும் சுவையாக இருக்கும். எனக்கு இன்னும் வேண்டும். ஏய், வாருங்கள் நண்பரே. மன்னிக்கவும், இது என் முறை. நீங்கள் எதற்கு பயப்படுகிறீர்கள்? இது வெறும் சாக்லேட் தான், நிறைய சிலந்திகளை அல்ல. நான் ஒரு சாதாரண ஒன்றை வைத்துள்ளேன். அதை நறுக்குவோம். இதோ செல்கிறோம். தயார். இப்போது நாங்கள் அனைத்து விவரங்களையும் ஒன்று சேர்க்கிறோம். இப்போது எனக்கு பகட்டி சாக்பவுன் இருக்கிறது. அது எப்படி பிடிக்கிறது? அதுவும் சுவையா அழகும் இருக்கிறது. என் கனவு நனவாகியது. இதை போடலாம். எனக்கு பிடித்து போகிறது. இது சுவையானது. இல்லை. மைக், பொத்தானை அழுத்தவும். வா. சரி. ஓ, எனது சாக்லேட் எங்கே? நான் பார்க்க முடியவில்லை. இது மிகவும் பெரியதாக இருக்க வேண்டும். வாவ், இது உண்மையிலேயே பெரியதாக இருக்கிறது. இது நம்மை நோக்கி பறக்கிறது. வாவ், இப்போதே பூமி ஒரு பருமனான சாக்லேட் பாருடன் மோதப் போகிறது. இப்படியே போகலாம். ஓ, ஏர் ட்ரையர், அதை அடங்க வைக்கலாம். நாங்கள் திரும்பி வருகிறோம். நல்ல யோசனை. வாவ், சாக்லேட் மழை. நன்றி கடவுளே, எனக்கு ஒரு குடை இருக்கிறது. சுவைப்பாக. என்ன ஒழுங்கா விதி இல்ல. எனக்கு மாப்ஸ்ட்ரீம் வாலி இருக்கு. எனக்கு எல்லா மிட்டாய்களும் கிடைத்து விட்டது. மேலும் உலகிலேயே பெரிய மிட்டாய்கள் எல்லாம் எனக்கே இருக்கின்றன. இந்த பெரிய வாலியை பாருங்கள். ஆனால் நீ முதலில் போகலாம் சோஃபி. சரி, இது ரொம்ப சுவை. நான் உறுதியா இருக்கிறேன். ஓ, அது உண்மையாகவே அப்படிதான். நான் இந்த காண்டிகளை எல்லாம் ஒரே முறை சாப்பிடலாம். ஏன், இதுதான் எல்லாம் இல்ல போல இருக்குது. நீங்க முறும் பரிகசமா இருக்கிறீங்க. இப்போ நான் நகைக்கிறேன். சரி, இது எனது முறை. ஆஹா, இந்த மிட்டாய்களை நான் ரொம்ப விரும்புறேன். நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆஹா, எவ்வளவு சுவையா இருக்கு. ஓ, என் கைகள் முழுவதும் சாக்லேட்டால் மூடியுள்ளன. சரி, நான் எனது கை. நீ அதை சாப்பிட்டால் அது கீழே விழும். மிட்டாய் மூடப்படுகிறாய். அது மிகவும் அருமை. பெண்கள், இது உண்மையில் மிகவும் வசதியானது. சிறிய இனிப்பு பணிகளை சாப்பிடுங்க. அது நிச்சயமாக வசதியானது. இது ஒரு வெகு வேறு முறையில் சாப்பிடப்பட வேண்டும். ஒவ்வொரு இனிப்பு பணியும் பெரிதாகவே இருக்கிறது. அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. அற்புதம். எப்படி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்கிறீர்களா? எடுங்கூடாது. இதெல்லாம் எனது. ஆம், சரி, கவலை வேண்டாம். இந்த பகுளங்களை எடுத்து எப்படி என்ற எனக்கு தெரியும். ஒரு சாதாரண பானை கரெக்ட் எனக்கு உதவும். இங்கே எல்லாம் இங்கே. மன்னிக்கவும் கண்டி, நான் என்னால தற்காத்துக் கொள்ள முடியவில்லை. அது மிகவும் சுவையானது. உன்னால எப்படி? எஞ்சியது கொடு. என் அதிர்ஷ்டம் மீண்டும் கைவிட்டது. எனக்கு ஒரு சிறிய பாட்டில் உள்ளது. மேலும் எனக்கு பெரிய ஹாபா பாபா பாட்டில் உள்ளது. என்ன மயிலே? ஆம், இன்று எல்லாவற்றிலும் நான் எவ்வளவோ அதிர்ஷ்டசாலி. ஓ சரி, அதை எடுத்துக்கொள்கிறேன் என்று நினைக்கிறேன். இதனுடன் ஒவ்வொரு நிமிடத்தையும் மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கலாம். நல்லபடியாக ஒவ்வொரு வினாடியையும் என எண்ணுகிறேன். ஓ, இது செம்ம ருசி. முடிந்து விட்டதனால் நான் எவ்வாறு ஒரு தவறை செய்திருக்க முடியும் என ஆச்சரியப்படுகிறேன். என் முகம் இப்போ கசக்கற மாதிரி இருக்கு. ஓஹோ, அதோ ரொம்ப வெறுக்கத்தக்கது. சரி,
இப்போதே நான் சர்க்கரை கம்பளி கொளுத்தி கொண்டு போகலாம். அதை அனுபவிக்க விரும்புறேன். இது உலகிலேயே பெரிய பப்ளா இருக்கும். இது ரொம்ப சுவையாக இருக்கு. பாருங்கள், எனக்கு ஒரு பலூன் கிடைத்திருக்கிறது. காத்திருக்கவும். எனக்கு ஒரு அழகான யோசனை வந்துவிட்டது. நான் நிறைய பலூன்களை உருவாக்கலாம். நமக்கு ஒன்றையொன்றாக செய்யலாம். நான் அவற்றை பாட்டலுக்கு கட்டுவேன். அது அருமையாக இருக்கும் என நினைக்கின்றேன். நீங்கள் மட்டுமே மீதம் இருக்கிறீர்கள். இறுதியாக, நண்பா, நான் இந்த கௌதிக்கலை எப்படி முயற்சிக்கிறேன். பாட்டில் இன்னும் ஆடிக்கொண்டிருக்கிறது. அதை பிழிய முடியவில்லை. ஓ பெண்களே, எனக்கு உதவுங்கள். இதை சேர்த்து புரட்டியிடுவோம். சரி, இதோ போகலாம். இது மிகவும் சிறந்தது. சரி, நிறுத்து நிறுத்து பெண்ணே, நிறுத்து. அதை என் முகத்தில் ஊற்றாதே. ஏன் ஏமாற்றுகிறாய்? ஓ, இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அது இல்லை, நீ என்னை பொறாமைப்படுகிறாய். இதோ இப்போதே நான் மிகப்பெரிய போர்வை ஊதி காட்டுகிறார். உனக்கு இப்படியானது கனவிலும் வந்ததில்லை. ஓ ஓ, கவனமாக இருக்க. நான் சொன்னேனே, நாமெல்லாம் சிறப்பான நச்சுன்னு இருக்கிறோம். இது மிந்தையாக இருக்கு. இதுதான் எல்லாம். கொனச்சிச்சன சுயிகஹ மீதகொத்து நாய்வா. நான் ஒரு சுவாரஸ்யமானதை கொண்டேன். இனிப்பாக இருக்கும். என் தர்பூசணி எங்கே? எனக்கு எதுவும் கிடைக்கலையா? பீர் இல்ல, ஏதோ பறக்கின்றது. புத்தகமாக இது என் தர்பூசணி என தெரிகிறது. ஆஹா, அற்புதம். வேறொரு இடத்துல ஏற்பட்டிருந்தால் மைலிக்கு ஒரு சின்னம் தான் இருந்திருக்கும். சரி பெண்களே, பேசுவதை நிறுத்துங்கள். இப்போது நாம் எங்கள் தர்பூசணிக்காய் பொறுத்து போக வேண்டும். முதலில் தோல்களை நீக்க வேண்டும். பிறகு என்மேனேஜ்ட் ஆப்ஜெக்டிவ் ஒபவ்லாயம் கார்ச்சில் ஷே. சிறந்தது. பாடும் நமக்கெல்லாம் முயற்சிச்சு பார்ப்போம். இது சிறப்பாக உள்ளது. ஆனால் விதைகள் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லது. நீ ஏன் அப்படி செய்தாய்? ஓ, நீ எனக்கு பொறாமைப்படுகிறாய் என்பதை நான் அறிவேன். பரவாயில்லை, நான் என் தர்பூசணி பழத்தை எடுக்கிறேன். ஆனால் அதை எப்படி உடைப்பது? நான் எனது கராத்தே திறன்களை பயன்படுத்த முடியும். அதுவும் புண்படுகிறது. ஆனால் நான் தர்பூசணியை உடைக்க முடிந்தேன். சரி, இப்போது நான் அதை சாப்பிட முடியும். நாம இத செய்துடுவோம். இந்த நிலைமைக்காக ஒரு ஸ்பூன் என்கிட்ட உள்ளது. ஓ ஓ, அது இனிப்பானதாகவும் சுவையாகவும் இருந்தது. எனக்கு இது பிடிக்கும். அசட்ட, இது வலிக்கிறது. நான் தர்பூசணிக்கையை உடைய வேண்டும். ஆனால் அதை எப்படி செய்வது? எனக்கு ஒரு சிறிய யோசனை இருக்கிறது. சரி, நெருப்பு எடுத்துக்கொண்டு பண்ணே, உன்னையே சொல்லிக்கொள். ஓஹோ, ஆமாம், அது அருமையாக இருந்தது. அதுவும் சத்தமாக இருந்தது. ஆனால் சூப்பராக இருந்தது. எவ்வளவு பல துண்டுகளாக வெள்ளரி பழம் இருக்கின்றது பாருங்கள். அது எல்லோருக்கும் போதும். இவை சாண்ட்விச்கள் அல்ல, ஒட்டைகள் மட்டுமே. ஆனால் எனக்கு ஒரு முழு சாண்ட்விச் இருக்கு. சோபி, நீ அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டே. எனக்கு ரொம்ப பசிக்குது. மதிய உணவு சாப்பிட நேரம் ஆகிவிட்டது. ஓ, நான் தற்செயலாக ஒரு பல் தூண்டி விழுங்கிவிட்டேன். அவைகளை கொண்டே திருப்பி தள்ளுவது நல்லது. இல்லையெனில் அது பேரழிவுக்கு காரணமாகலாம். அது கூட மிக சிறப்பாக உள்ளது. உன்னுடைய உதாரணத்தை நான் பின்பற்றலாம் என்று இருக்கிறேன். நானும் உடனடியாக அவற்றை எடுத்து விடுகிறேன். அப்போது நான் எங்கள் சாண்ட்விச்களை நிம்மதியாக சாப்பிடலாம். கிட்டி, என்ன செய்கிறாய்?
நான் இதை புறக்கணிச்சிருக்கிறேன். எனக்கு கூடுதல் சாண்ட்விச் கிடைத்து விட்டது. சரி, எனது ஜெயண்ட்ஸை பார்க்க நேரம். அவற்றை எப்படி தேடுவது? ரொம்ப எடை. ஓ, மரக்குச்சிகள் மாறினும் எனக்கு சிறிதும் உதவுவதில்லை. ஆனால் நான் அவற்றை பயன்படுத்த முடியும். உண்மையான வாழ் போல எனது சாண்ட்விச்சை பல சிறிய துண்டுகளாக வெட்டி விடுவேன். இங்கே என்னுடைய மரக்கம்பி வருகிறது. ஓ ஆம், நன்றாக சாப்பிட ஆசீர்வதிக்கவும். அருமையாக இருக்கிறது. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கிறது. நான் ஏற்கனவே நிறைந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். நான் ஒரு சிறிது உடல் எடை அடைந்துள்ளாதென நினைக்கிறேன். மிகவும் சரி. ஓ, அது என்ன? ஆஹா, அவளோ ஒரு கொழுத்தவள். நண்பர்களே, உங்களுக்கு இந்த